Hello students, welcome to our YouTube channel. SSC MTS exams உடைய application status and exam date, time, city இது எல்லாமே பார்த்தீங்கன்னா southern regionக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின detailed information தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். SSC MTSக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 30ல் ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 14 வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க SSC. இப்போது southern regionக்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் டைம் வந்துட்டு கேரளா கர்நாடகா ரீஜனுக்கு எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மட்டும் வந்திருக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியனுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் எக்ஸாம் டேட்டு டைம் சிட்டி செக் பண்ணுறதுக்கான லிங்க்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த ரீஜன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா நீங்கள் சதர்ன் ரீஜனோட லிங்க்கில் போய் ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாங்கிறத இதை கிளிக் பண்ணி உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்டட்னு காமிச்ச உடனே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸாம் டேட் டைம் செக் பண்ணுறதுக்கான லிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் என்ன, நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, எந்த டைமில் எழுத போகிறீங்க, எந்த சிட்டியில் எழுத போகிறீங்கன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேரளா கர்நாடகா ரீஜன், அதாவது கேரளா கர்நாடகாவிலேருந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த சிட்டிஸை தான் எக்ஸாம் சென்டராக கொடுத்துருப்பீங்க. நீங்கள் கேரளா ரீஜனில் செக் பண்ணுங்கள், உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்டடாக இல்லைன்றது தெரியும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினுடைய சிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமன சிட்டி நேம் தான் இருக்கும். அதாவது மதுரையா, சென்னையா, இது மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து எந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றத உங்கள் அட்மிட் கார்டில் தான் இருக்கும். அட்மிட் கார்டுங்கிறது உங்கள் எக்ஸாம் டேட் என்னைக்குன்றது காமிக்கா அதுலேருந்து ஒரு 4 டேஸ்க்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போலேருந்து உங்கள் அட்மிட் கார்டை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்கு என்ன கொண்டு போகணும், எக்ஸாம் டேட் டிப்ஸ் என்ன, எக்ஸாம்ஸ் எதுனா அலோடு நாட் அலோடுங்கிறதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் எக்ஸாம்ஸ்க்கு என்ன கொண்டு போக வேண்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். மேலே ஐகார்ட்லேயும் இந்த வீடியோட லாஸ்ட்லேயுமே அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேகன்சிங்கிறது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9.5K வேகன்சி இருக்குது. இதில் எம்டிஎஸ்க்கு 6,000 வேகன்சியும் ஹவல்தாருக்கு 3,000 கிட்ட வேகன்சியும் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைம் வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு 6,000 கிட்ட இருக்குது. சேஃப் ஸ்கோர் ஃபார் ஃபைனல் செலெக்ஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா 128லேருந்து 130 கிட்ட கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா 100% நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு ஜாப் நீங்கள் நிச்சயமாக செக்யூர் பண்ணிட முடியும். இது வந்து ஒரு சேஃப் ஸ்கோராக நாம் வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு எக்ஸாமுடைய ரிசல்ட்டு ஆன்சர் கீழே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணுறப்போ ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். ஆனால் நீங்கள் இப்போ எக்ஸாம் அப்பியர் ஆகிற போகிறவங்க இதுதான் உங்கள் சேஃப் ஸ்கோராக இருக்கும், இதுதான் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு மேலே எடுக்க பாருங்கள். ரீசனிங் சார் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது செஷன் 2க்கு. ஏன்னா அதுதான் உங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ண போகிறது. நம்ம சிஜிஎலுடைய 2024 பேப்பர் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த பேப்பர் அனாலிசிஸ் பண்ணது வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 120 ரூல்ஸ்ல இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கிராமர் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனால 120 ரூல்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் ரூல்ஸை ரொம்ப நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து டைரெக்டாக வாய்ஸ் ஸ்பீச் கேட்கறதுனாலுமே எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஸ்பீச் ரூல்ஸை வச்சு கேட்பாங்க. அதனால கட்டாயமாக இந்த ரூலை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. வொக்காபுலரி ஆல்ரெடி நீங்கள் எதில் கவர் பண்ணியிருக்கீங்களோ அதை நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் வொக்காபுலரிஸ்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த வொக்காபுலரி சிஜிஎல்ல கேட்டிருந்தாங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அவேர்ஸ் கொஸ்டின் ரொம்ப அதிகமாக இந்த டைம் சிஜிஎல்ல கேட்ட மாதிரி இல்லை. அதே நேரத்தில் கேட்டாலும் ரொம்ப பழைய கரண்ட் அவேர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மெயினாக வந்து ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரியை நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிக்கல் எல்லா அமெண்ட்மெண்ட்டையும் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் பார்ட்டை ரொம்ப நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் கிராப்ஸு, ரிவர் இது ரெண்டுத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மைன்ஸு, மினரல்ஸ் எங்கே கிடைக்குது இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் சென்சஸ்லேருந்து கொஸ்டின்றதை கட்டாயம் கேட்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. பேங்கிங்கோட டேர்ம்ஸு என்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய யோஜனா ஸ்கீம்ஸை பற்றி கட்டாயமாக கொஸ்டின்ன்றதை கேட்குறாங்க இந்த சிஜிஎல்ல. அதனால எம்டிஎஸ் படிக்க போகிறவங்க இதை படிச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மியூசிக், டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு அவங்க வாங்கின அவார்டு, இயரு அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமாக கேட்கல. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டத்துலேருந்து சிஜிஎல்ல கட்டாயம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியோடைய ஃபார்முலாஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க. கரண்ட் அவேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழசு கேட்டிருக்காங்க. 2024 சிஜிஎல்ல அதுதான் கேட்டிருக்காங்க. ரொம்ப பழசு அண்ட் நிறையாவும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கல.
ஸோ நீங்கள் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் ஆகிறவங்க நீங்கள் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் தரவாக படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக பாஸ் பண்ண எல்லா பில்லும் அதோடைய பேசிக் ஐடியா என்னன்றதை கற்றுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் நோட்ஸை நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த டாபிக்ஸோட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஷின்ஸையுமே கொஸ்டின் ஆன்சராக படிச்சுட்டு போங்க. நிச்சயமாக உங்களோட எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ 100-110 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோங்க. எதனால உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, எங்கே நிறைய மிஸ்டேக் வருது, ஒகாபுலரியில் மிஸ்டேக் வர மாட்டேங்குது, ஒகாபுலரி நல்லா ரிவைஸ் பண்ணலாம். கிராமரில் மிஸ்டேக்ஸ் நிறையா வருது, அதனால மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேன். அப்போ கிராமர் நல்லா படித்து கிராமர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய கொஷின் படிக்காததுலேருந்து வருதுன்னா என்ன படிக்காத கொஷின் கேட்குறாங்களோ அந்த டாபிக் அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஒரு 12 days கிட்ட இருக்குது. உங்களால் நிச்சயமாக கொஞ்சமாவது உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ சேஃப் ஸ்கோருங்கிறது இதுக்கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணதும் இமீடியட்டாக அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களோட எக்ஸாம் டேட் என்னங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.